விண்ணை தொடும் கட்டடங்கள் கட்டுவது, காரில் பயணிப்பது இதெல்லாம் மட்டுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கிடையாது. மாறாக அந்நாட்டின் இயற்கை வளங்கள், விவசாயம் இவையெல்லாம் தான் அடிப்படை வளர்ச்சி என தொடர்ச்சியாக பொதுக்கூட்ட மேடைகளில் பேசி வரும் ஒரே அரசியல் தலைவர் சீமான் தான். இவருடைய கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் சீன நாடு இருப்பதாக விஜய் சித்து விளாக்ஸில் பேசியிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சைனா இந்த பில்டிங் கட்டுறது, டெக்னாலஜி, ரோபோட் கண்டுபிடிக்கிறதுன்னு போனாலும் இந்த விவசாயம் இயற்கை அவங்க விடவே இல்லை. மெயினான சிட்டி இருக்குல்ல, அந்த எல்லா சிட்டிஸ்லயுமே இன்னும் அவ்வளவு மரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சு இவங்க பில்டிங் கட்டல, எல்லாத்தையும் அழிச்சு இவங்க ரோடு போடல. இன்னும் இவங்க டெக்னாலஜி எவ்வளவுதான் இம்ப்ரூவ் ஆனாலும் இயற்கையோட சேர்ந்து வாழ்றாங்க. எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பு உற்பத்தி செய்யும், அறிவாங்க மக்கள் சிந்திங்க. வேலைக்கு போகணும், வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்தை வச்சு சோத்துக்கு மண்ணா இருக்கு, மாட்டு சாணி வளர்க்குங்கிறது நாயம். அப்புறம் அரிசியும் பருப்பு, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், சொரக்காய், கீரை எல்லாம் ஏன் நிலத்தில் விளையும். அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை இடம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது பொதுக்கூட்ட உரைகளில் வேளாண்மை சார்ந்து பசுமை தாய்மை பொருளாதாரத்தை முன்மொழிந்து 21 லட்சம் ஏக்கர் வேளாண் நிலங்களை உருவாக்குதல், நஞ்சில்லா இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்தல், பல கோடி பனை திட்டம், நவீன பாசன முறைகள், வேளாண் வருவாய் ஆணையம் போன்றவற்றை செயல்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துகிறார். மேலும் நீர்வளம், நிலவளம், கனிம வளங்கள், மொழி, பண்பாடு, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, பொருளாதார திட்டங்கள், வரி கொள்கை, எரிபொருள் மற்றும் மின்சார உற்பத்தி போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இயற்கை வளங்களை பாதுகாப்பதை மையப்படுத்தி பேசுகிறார். சீமான் இயற்கை சார்ந்த போராட்டங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக மீத்தேன் எரிகாட்சி எடுக்கும் திட்டத்திற்கு எதிராகவும், தண்ணீர் தர மறுத்த கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளை கண்டித்தும், ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விவசாய பண்பாடு நிகழ்வுகளை பாதுகாக்கவும் போராட்டங்களை நடத்தியுள்ளார். உதாரணமாக 2016 மற்றும் 2017 ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தி வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கியுள்ளார். மேலும் கால்நடை வளர்ப்பு மற்றும் மேய்ச்சல் நிலங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி 2025 நடந்த ஆடு மாடுகள் மாநாட்டில் எழுச்சி ஊட்டும் உரையாற்றி காடுகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தினார். விஜய் சித்து விளாக்ஸில் பரவிய வீடியோவில் சீனாவை உதாரணமாக குறிப்பிட்டு இயற்கை வளங்களையும் விவசாயத்தையும் மையப்படுத்திய பொருளாதார மாதிரியை முன்னிறுத்தி பேசியுள்ளனர். இது சீமான் தனது உரைகளின் மண்புழு, மரபு விதைகள், கால்நடை கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறிய கருத்தின் வெளிப்பாடாக உள்ளது. செயற்கை உரங்களால் மண்ணையும் நவீனத்தின் பெயரில் பாரம்பரியத்தையும் மறப்பதையும் எதிர்த்து தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் விவசாயத்தை மீட்டெடுக்கவும் தொடர்ந்து போராடி வரும் அரசியல் கட்சி நாம் தமிழர். இதன் மூலம் தமிழக மக்களிடையே இயற்கை மற்றும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி ஒரு நிலையான சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு வழிவகை ஏற்படுகிறது.